What is your preference? என்னுடைய preference என்ன தெரியுமா? நல்ல விஷயங்களை கேட்பது. நல்ல விஷயங்களை கேட்பது என்னுடைய preference. நல்ல விஷயங்களை படிப்பது என் preference. படித்து இது சரியில்லை என்பதற்காக அந்த புத்தகத்தை தவிர்ப்பது என்னுடைய preference. சாலையை கிடக்கின்ற பொழுது தாயின் கையை குழந்தை பிடித்துக் கொள்வது போல் நான் புத்தகங்களின் கரங்களை எப்பொழுதும் பிடித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னை ஆபத்து இல்லாமல் அவை சாலைகளை கடக்க வைக்கின்றன. ஒருவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது. பணிவு என்பது ஆயுதம் என்று என் புத்தகம் சொல்லிக் கொடுத்தது எனக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் இது? பணிவு என்பது ஆயுதம். சின்ன குழந்தைகள் இருக்கிறீங்களே, ஸ்கூல்ல லெட்டர் எழுதுறீங்களாப்பா, லீவ் லெட்டர் எழுதுறீங்களாப்பா, மனப்பாடமா தெரியுமே நமக்கு தான் லெட்டர். சொல்லுங்க என்ன லெட்டர் சார்? as I am suffering from my brother's marriage, I want you to leave the college for 2 days. ஏதாவது எழுதிரணும். சரி, எழுதிட்டு இந்த சின்ன குழந்தைகள் கிட்ட கேக்குறேன், கீழே என்னப்பா எழுதுவ? yours truly. நாம என்ன சார் எழுதுவோம்? போயிடுச்சு சார். எவளும் எழுதுறது இல்ல யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. என்ன ஈ முன்னால வருமா, ஐ முன்னால வருமான்னு பிரச்சனை. எழுதுறதே இல்ல சார். ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி, அத டபுள் எல் வருமா ஒரு எல் வருமான்னு தான் பிரச்சனை. பணிவு என்பது ஆயுதம் தெரியுமா? சில விஷயங்களுக்கு பணிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வந்தது, பணிந்து கொண்டவர்கள் உயிரோடு இருக்கு, பயந்து கொண்டவர்கள் உயிரோடு இருக்கிறோம். சில விஷயங்கள் எதிர்க்கத்தக்கன, சில விஷயங்கள் பணியத்தக்கன. பணிவு என்பதும் ஒரு ஆயுதம் தான் என்று இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது.